வெல்கம் பேக் டு பியூட்டி கிச்சன்ஸ் அண்ட் ரங்கோலி கோலம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பால் பாக்கெட்டும் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க பையெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாலை ரெடி பண்ண போறோங்க. நீங்க கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த பையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பைய வச்சுதான் நம்ம மாலை ரெடி பண்ண போறோம். நான் வந்து பால் பாக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த பால் பாக்கெட்டை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இந்த பால் பாக்கெட்ல இருக்க பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாத்திரம் வந்து நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ரஃப் யூஸா வச்சிருக்க பாத்திரத்துல நீங்க பண்ணிக்கலாம் இந்த பெயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக. நான் இப்ப வந்து ஹாட் வாட்டர் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹார்டாவே இருக்கணும் தண்ணி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற டிடர்ஜென்ட் பவுடர் வந்து இதுல போடலாம். நான் நிறைய பேக்கெட் வச்சிருக்கதால நான் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுக்கிற பால் பாக்கெட் எல்லாத்தையும் அதை வச்சு டிப் பண்ணலாம். ஹாட் வாட்டர்னால பிரஸ் பண்றாதீங்க. ஸ்பூனால என்ன கரண்டி எதுனா வச்சு பிரஸ் பண்ணுங்க. நல்லா ஊறுது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அரை மணி நேரத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போகும், ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சிருந்தேங்க. போயிருக்கு பாருங்க பெயிண்ட் எல்லாம். அப்படி 3 மணி நேரம் வச்சிருந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயிண்ட் எல்லாம் போயிருக்கும். இப்ப நான் எப்படி அது ரிமூவ் பண்றதுன்னு சொல்றேன். நம்ம வீட்டுல பாத்திரம் தேய்க்கலாம் வச்சிருக்கோம் ஸ்க்ரப். அந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, அழகா தொட்ட உடனே போகுது பாருங்க. ரொம்ப அழுத்தம்னு அவசியமே கிடையாதுங்க. அழகா சூப்பரா போகுது பாருங்க. இதே மாதிரி எல்லா பாக்கெட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 பேக்கெட் காட்டுறேன். நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம வேஸ்டா தூக்கி போறதெல்லாம் ஒரு புது புது ஐடியாலாம் நம்ம ரெடி பண்ணலாங்க. நான் அதே மாதிரி வீடியோ நிறைய இந்த சேனல்ல நான் போட போறேன். நீங்க பாருங்க மறக்காம. இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எதுவுமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கு. இப்போ வந்து இந்த பால் பாக்கெட்டை வந்து 2 சைடு மட்டும் கட் பண்ணும். நீட்டு வாக்குலயும் அகலமா இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு கட் பண்றேன். பாருங்க, கட் பண்ணிட்டேன். இதே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனோடனே எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இது எப்படி ஃபோல்ட் பண்ணலாம்னா, மடிப்பா மடிச்சுக்கலாம். நம்ம எந்த ஷேப் எவ்வளவு அளவு தேவை அகலம் அதுக்கேற்ற மாதிரி தான் மடிக்க போறோம். நான் 10 ரூபீஸ் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதனால 3 இது மட்டும் தான் வருது. 3 மடிப்பு மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த அகலத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷீட்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அளவு ஷீட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும்னாலும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்ல அதை விட சின்னதா வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம வீட்டுல இருக்க பையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வேஸ்டான பையங்களா, அதையும் தூக்கி போடாம நம்ம பால் பாக்கெட் கட் பண்ண மாதிரி இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பாருங்க, இப்ப எல்லோ பை, கிரீனு, ஒயிட் 3 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே ஷேப்ல ஒண்ணு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு இது கட் பண்ணீங்கன்னா அதே ஷேப் தான் அது கிளாத் கரெக்டா கட் பண்ணும்.
நீங்க கிளாத்துக்கு பதிலா வேஸ்டா தூக்கி போடுற இந்த கேரி பேக்ல நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு வரும் பாத்தீங்களா, அந்த கேரி பேக் கூட கட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நம்முடைய ஒப்பீனியன் தான், கிரியேட்டிவா ஐடியா தான் நமக்கு தோன்றது தான். இப்போ வந்து இதே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஊசி வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும் சொல்லிட்டு நான் பாலை வந்து வச்சிருக்கேன், ஸ்மைல் பாலை. நான் இன்னொரு வாட்டி மடிச்சு காட்டுற பாருங்க. சின்ன சின்னதா பண்ணி மடிச்சிங்கன்னா அழகா வரும், அப்படியே நம்ம அரும்பு மாதிரியே இருக்கும் மாலை. அதுக்காக தான். இப்படிதான் இப்ப நம்ம கேப் இருக்கிற சைட்லாம் மடிச்சிடணும், இன்சர்ட் பண்ணிடணும். பாருங்க எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நூல்ல எடுத்துட்டு வந்துடுறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதே மாதிரி எல்லா பேக் இருக்கு, அதுவே கட்டிட்டேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப 2 சைடும் கட்டிட்டேன். இப்ப சென்டரா நம்மளுக்கு இது பால் மாதிரி தொங்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போறேன், நான் உள்ளன் நூல் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து நான் அதுக்கு பால் ரெடி பண்ண போறேன். நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கேன். நான் அந்த முனையில இருக்கிறது பாத்தீங்களா, அது வந்து நான் வேஸ்டான கேரி பேக் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிரவுன் கலர், சாரி ஆரஞ்சு கலர். இதே மாதிரி நம்ம சர்க்கிள் ஷேப்ல வரணும்ன்றதுக்காக நான் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதோடைய எட்ஜில் வந்து இதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணி எடுத்துட்டோமா, இப்போ வந்து நம்ம சென்டர் பிளேஸ் கரெக்டா இருக்கு, அந்த சென்டர் பிளேஸ் மார்க் பண்ணிட்டு அங்க வந்து இந்த த்ரெட்டை போட்டு கட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுங்க. அப்ப அதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் இல்லையா, அதனால ஸ்ட்ராங்கா கட்டுங்க. இப்போ வந்து அந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிளா இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ கை விரல விட்டீங்கன்னா கரெக்டா அந்த இது தெரியும் நமக்கு, அதை பார்த்து கட் பண்ணுங்க. அன்னிவனா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்ல அன்னிவன் அந்த நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக. முனையில கட்டிட்டேன். அதுக்கு இன்னொரு பாலும் அதே மாதிரி ப்ளூ கலர் எடுத்து கட்டுறேன். ஏன்னா சின்னதா இருக்கு பாத்தீங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் லாங்கா இன்னும் ஷேப் டிசைன் தெரியணுன்றதுக்காக ப்ளூ கலர் வச்சு அதே மாதிரி கட்டுறேன். ஆரஞ்சு எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி ப்ளூ கட் பண்ணுவேன். கட் பண்ணி கட்டுறேன். போடுங்க, நல்லா இருக்குங்க. இதே நம்ம வீட்டுக்கு இறந்தவங்க இல்லைன்னா சாமி போட்டோ எது வந்தாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுவும் கட்டிக்குங்க. இன்னும் நிறைய பேப்பர் இருந்துச்சுன்னா கூட லாங்கா வாசனை கூட கட்டிக்குங்க. தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.